டியர் கஸ்டமர்ஸ், நம்ம சிக் ரோஸ்ட் மசாலாஸ் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃப்ரைட் சிக்கன் சம்மந்தமான நிறையா வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னையில் ஃப்ரைட் சிக்கனுக்கான ஒரு ஃபுல் ஒர்க் ஷாப் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் கஸ்டமர்ஸ் சின்ன சின்ன டவுட்ஸ் கேட்க தான் செய்கிறீங்க. அதில் வந்து இப்போ ரீசெண்டாக கேட்ட டவுட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிப்பிங் பேஸ்கெட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க, இதனால் என்ன யூஸு, ஃப்ரைட் சிக்கன்ஸ்க்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அது சம்மந்தமாக ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நல்லா மேரினேட் பண்ண சிக்கனை ப்ரெட்டிங்கில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்து டிப் பண்ணி எடுத்தீங்கன்னா, அதாவது வாட்டரில் எடுத்து ஒவ்வொன்றா டிப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப லேட் ஆகும். அட் த சேம் டைம் வந்து கன்சிஸ்டன்சியும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ டிப்பிங் பேஸ்கெட்டில் நீங்கள் ஃப்ளாரில் போட்டு மிக்ஸ் பண்ண சிக்கனை எடுத்து உள்ளே போட்டுட்டு மொத்தமாக அப்படி டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ளாரில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி ஒரே மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஃப்ளாரும் என்ன செய்யாது, சீக்கிரம் வந்து காயாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பீஸாக நீங்கள் டிப் பண்ணி எடுக்கும் போது எந்த பீஸை ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிப் பண்ணி எடுத்தோம் அப்படிங்கிறது தெரியாமலே போயிடும். ஸோ அதனால் மொத்தமாக நீங்கள் ப்ரெட்டிங் பண்ணிவிட்டு டிப்பிங் பேஸ்கெட்டில் போட்டுட்டு எடுக்கும்போது நான் சொன்ன மாதிரி டைமிங்கும் சேவ் ஆகும். அட் த சேம் டைம் வந்து எல்லா பீஸையும் செகண்ட் டைமும் நம்ம ஒரே மாதிரி ஃப்ளாரில் மிக்ஸ் பண்ணலாம். அந்த கன்சிஸ்டன்சியும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிறதுக்காகவும் டைமிங் மிச்சம் பண்ணுறதுக்காகவும் அட் த சேம் டைம் வந்து சீக்கிரம் வந்து ஃப்ளார் வந்து காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம வந்து டிப்பிங் பேஸ்கெட்டு யூஸ் பண்ணுறோம். நம்ம சிக் ரோஸ் மசாலாஸை பை பண்ணுறதுக்கு நம்ம chickbros.com அப்படிங்கிற நம்மளுடைய வெப்சைட்டில் போய் நீங்கள் பை பண்ணிக்கலாம். அண்ட் மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.